சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே, துயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே, பெலனெல்லாம் நீதானையா, என் பிரியமும் நீதானையா, பெலனெல்லாம் நீதானையா, என் பிரியமும் நீதானையா. நன்றி நன்றி ஆமே நன்றி, உமக்கு நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி. பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். கல்வாரி சிலுவையினா என் சாபங்கள் உடைந்ததையா, கல்வாரி சிலுவையினா என் சாபங்கள் உடைந்ததையா, ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா, ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. நன்றி நன்றி ஆமே நன்றி ஆமே நன்றி ஆமே நன்றி ஆமே நன்றி. பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். இயேசுவே உம் இரத்தத்தால் என்னை நீதிமானாய் மாற்றினீரே, இயேசுவே உம் இரத்தத்தால் பரிசுத்த இரத்தத்தினால் நீதிமானாய் மாற்றினீர் ஆண்டவரே. பரிசுத்த ஆவி தந்து உம் அன்பை ஊற்றினீரே, பரிசுத்த ஆவி தந்து உம் அன்பை ஊற்றினீரே. நன்றி 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 நன்றி. பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். துயர் நீக்கும் மருத்துவரே, துதிக்கு யாவர் எழுந்திருப்போம், நாம் யாவர் எழுந்து நின்று ஆண்டவரே, அப்பா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே, ஆண்டவரே எல்லா கவலைகளையும் என்னிடத்தில் கொண்டு வந்து வைத்து விடுங்கள் என்று சொன்னீரே. எல்லாவற்றையும் நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொன்ன தேவன். ஆமென் ஆமென் ஆமென். என் பலனெல்லாம் நீர்தானையா, பலனெல்லாம் நீர்தானே, எங்கள் பிரியம் நீர் ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி கரங்களை உயர்த்தி இயேசுவே நன்றி, உமக்கு மகிமை உமக்கு மகிமை. நன்றி 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 நன்றி. உங்க சமூகத்திற்கு நாங்கள் வந்திருக்கிறோம், சமூகத்திற்கு வந்திருக்கிறோம், உங்க முகத்தை நோக்கி பார்க்க வந்திருக்கிறோம். நீ பெரியவர், உலகத்தில் இருக்கிறவனை எங்களில் இருக்கிறவர் நீ பெரியவர்.
வைத்திருக்கிறவர் நீர். எங்களை மீண்டும் சுகத்தோடு பலத்தோடு வைத்திருக்கிறவர் நீர். எங்களை பாதுகாத்து வருகிற தேவன் நீர் ஆண்டவரே. எங்களை தாங்கி ஏந்தி தப்புவித்த கர்த்தர் நீர் ஆண்டவரே. அப்பா, உங்க நாமத்தை நாங்கள் ஆராதிக்கும்படியா ஆண்டவரே, உங்க நாமத்தை நாங்கள் பணிந்து கொள்ளும்படியாய் ஆண்டவர், உங்க நாமத்தை உயர்த்தும்படியாய் ஆண்டவர் நாங்கள் வந்திருக்கிறோம்ப்பா. நாங்கள் வந்திருக்கிறோம்ப்பா. எங்கள் இருதயத்தின் எண்ணங்கள் ஏக்கங்களை எல்லாம் நீர் அறிந்தவர் ஆண்டவர். ஆண்டவரே, உமக்கு மறைவானவைகள் ஒன்றுமில்லை ஆண்டவர். எல்லாம் வெளியரங்கமாய் இருக்கிறது ஆண்டவர். நீர் உள்ளும் புறமும் உண்டாக்கின தேவன் ஆண்டவர். ஆண்டவரே, நீர் அனைத்தையும் செய்து முடிக்க ஆற்றல் உடையவர் ஆண்டவர். உம்மாலே செய்யக்கூடாத காரியம் ஒன்று உண்டோ ஆண்டவர்? அப்பா, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவர். அப்பா, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவர். நீர் ஒருவரே ஆராதனைக்கு உரியவர் ஆண்டவரே. நீர் ஒருவரே உயர்ந்தவர் ஆண்டவரே. நீர் ஒருவரே உன்னதமான கர்த்தர் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த பூமிக்கு நீர் இறங்கி வந்த தேவன் ஆண்டவரே. எங்கள் பாவங்களை எல்லாம் சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டி ஆனவர் நீர் ஆண்டவர். உம்மை நான் தொழுது கொள்ளுவேன் ஆண்டவரே. உம்மை நான் பணிந்து கொள்ளுவேன் ஆண்டவரே. உம்மை மாத்திரம் நான் உயர்த்துவேன் ஆண்டவரே. உமக்கு மாத்திரம் நான் நன்றிகளை ஏறெடுப்பேன் ஆண்டவரே. ஆண்டவரே, நான் ஒரு மண்ணானவன் ஆண்டவரே. நான் மண் ஆண்டவரே. என்னை நினைத்தீரே ஆண்டவரே. நீர் என்னை நினைத்தீரே ஆண்டவரே. நீர் எங்களை நினைத்தீரே ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. தாழ்வில் எங்களை நினைத்தவர் நீர் ஆண்டவரே. தாழ்மையில் இருந்த எங்களை ஆண்டவரே கண்ணோக்கி பார்த்தவர் நீர் சுவாமி. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அதிசயமாய், அற்புதமாய், ஆச்சரியமாய் ஆண்டவரே நாங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு ஆண்டவரே எங்களுக்கு இறங்கி நீர் ஆண்டவரே. எங்களுக்கு இறங்கி நீர் ஆண்டவரே. நாங்கள் ஒன்றுமில்லை ஆண்டவரே. என் தேவனாகிய கர்த்தரே, எங்களை ஆறுதல் படுத்தி, எங்களை தைரியப்படுத்தி ஆண்டவரே எங்களை கரம் பிடித்து நடத்தின தேவன் நீர் ஆண்டவரே. அப்பா, உங்க சமூகத்திற்கு நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களை ஒருபோதும் நீர் எங்களை வெட்கப்படுத்தாத தேவன். ஒருபோதும் எங்களை புறம்பே தள்ளாத தேவன் ஆண்டவர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். உமக்கு நன்றி நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஆண்டவர். கர்த்தர் நீர் பெரியவர், கர்த்தர் நீர் நல்லவர், கர்த்தர் நீர் எங்களுக்கு போதுமானவர் ஆண்டவர். நாங்கள் உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம் என்று சொல்லி கண்களை மூடினவர்களாக கரங்களை உயர்த்தி, கரங்களை உயர்த்தி, அப்பா, இக்கட்டு நாளிலெல்லாம் எங்களுக்கு உதவி செய்தவர் நீர் ஆண்டவரே. நாங்கள் கூப்பிட்ட நாளிலெல்லாம் ஆண்டவரே எங்களுக்கு இறங்கி வந்து உதவி செய்தவர் நீர் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் எங்களை மறவாதவர் ஆண்டவரே. நீர் எங்களை மறக்காதவர் ஆண்டவரே. அப்பா, நீர் நல்லவர் சுவாமி. திரு பாதத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவர் என்று சொல்லி இந்த பாடலை ஜெப பாடலாக பாடி நம் ஆராதனைக்குள்ளாய் கடந்து சொல்லும். மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவர். மீண்டும் ஒரு விசை. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே. உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைத்தவரே. ஆமே. கண்மணி போல் என்னை காத்தவர் ஆண்டவரே.
மாதமும் ஆண்டவரே, 6 மாதமும் ஆண்டவரே நினைப்பவரே, போதும் என் வாழ்விலே ஏசையா, நீ போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. ஒரு தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும். ஆமாண்டவர், உம்மை போல புரிந்து கொள்ள, உம்மை போல அரவணைக்க யாருமே இல்லாண்டவர். இந்த பூமியில யாருமே இல்லாண்டவர். நீர் நல்லவர் அப்பா, நீர் நல்லவர் ஆண்டவரே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, 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 நீர் போதும் என் வாழ்விலே. ஆமாண்டவர், யார் எங்களை வெறுத்தாலும், யார் எங்களை புறம்பே தள்ளினாலும், ஆண்டவரே எங்களை நீர் சேர்த்துக் கொள்கிற தேவன் சுவாமி. நீர் எங்களை சேர்த்துக் கொள்கிற கர்த்தர் ஆண்டவர். நாங்கள் உம்மை நம்பி வந்திருக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் உம்மை நம்பி வாழ்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை கைவிட மாட்டீர் ஆண்டவரே. தாயினும் மேலாக எங்களிடத்தில் அன்பு கூறுகிறவர் நீர் ஆண்டவர். ஒரு தகப்பனை போல ஆண்டவர் எங்களை சுமந்து எங்களை ஆற்றி தேற்றி வழி நடத்துகிறவர் நீர் ஆண்டவர். உங்க பலத்த கரத்துக்குள்ளாய் நாங்கள் அடங்கி இருந்த ஆண்டவர். உங்க நன்மைகளை பெற்றுக்கொள்ள, உங்களோட ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு இறங்குங்க, கிருபை செய்யுங்க. எல்லா துதியும், எல்லா கனமும், எல்லா மகிமையும் ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேளையிலும் கூட ஒரு சில ஜெப விண்ணப்பங்களுக்காக நம்ம ஜெபிக்க இருக்கிறோம். ஆகவே கவனமாய் கருத்தாய் இருங்க. ஒரு மனதோடு கூட நம்ம ஜெபிப்போம். ஒரு மனதோடு கூட நம்ம ஜெபிக்கும் பொழுது தேவன் அந்த ஜெபங்களை அவர் அங்கீகரித்து அதற்குரிய பதிலை தர அவர் வல்லவராய் இருக்கிறார். அதனால் நம்ம ஜெபிப்போம். முதலாவது ஒரு ஜெப குறிப்பு. ஜெயஸ்ரீ அக்கா ஜெபம் பண்ணுறீங்களா? மயிலால் ரெகுலராக வர்றவங்க. ஸோ அவங்களுடைய பையன் ஊருக்கு போனவர் ரொம்ப நாள் ஆயிட்டு வரல அப்படின்னு சொல்லி திரும்பி வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அதுபோல் அவங்களுடைய கால் வலிக்காக அதுக்காக நம்ம ஜெபித்துக்கிறோம். ஏசப்பா சோத்திர ராஜாண்டவரே, சோத்திரம் அப்பா ஆண்டவரேப்பா. ஏசப்பா மயிலாக்கா ஜெபிக்கிறோம் அப்பா ஆண்டவரேசப்பா. அவரோட கையில் இருக்கிற அந்த பிரச்சனை நீங்கள் அறிந்திருக்கிறீங்க அப்பா ஆண்டவரேசப்பா. ஏசப்பா அந்த வலி வேதனைகள் எல்லாம் சுவாமி ஆண்டவரே இயேசு நாமத்தினால எடுத்து போடும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா ஆண்டவரேசப்பா. ஏசப்பா அந்த காலில் இருக்கிற வலிகள் ஏசப்பா, அது போல் சுவாமி ஆண்டவரே அவரோட சரீரத்தில் என்ன ஒரு பலவீனம் இருந்தாலும் சுவாமி ஆண்டவரேசப்பா அந்த பலவீனத்தை எல்லாம் எடுத்து போடும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி ஆண்டவரே. நல்ல சுகத்தோடு பலத்தோடு ஆரோக்கியத்தோடு காணும்படிய உதவி செய்யுங்க ஆண்டவரே. எப்போ போல ஆண்டவரே ஜெபத்துக்கு வர்ற அம்மா ஆண்டவரே ஏசப்பா உங்களோட வார்த்தைகளை கேட்கும்போது சுவாமி ஆண்டவரே நல்ல சுகத்தை கொடுங்க ஆண்டவரே, நல்ல பலனை கொடுங்க ஆண்டவரே ஏசப்பா. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.
அடுத்த ஜெப குறிப்புக்காக அனிதா அக்கா ஜெபம் பண்ணுவாங்க. கஸ்தூரி என்கிற ஒரு சகோதரிக்காக கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனையில் அவங்க சீஃப் நர்ஸாக இருக்கிறாங்க. ஸோ அவர்களுடைய குடும்ப ஐக்கியத்தில் கூடி வந்திருக்கிறாங்க. அந்த பிள்ளைகளுக்கும் நம்ம நல்ல சுகத்தை தேவன் தரும்படியாக நம்ம ஜெபித்து கொள்ளலாம். கிருபையும் இரக்கம் நிறைந்த பரிசுத்தமுள்ள பிதாவே மத்துதிக்கிற ராஜா, இந்த கூடுகைக்கு அழைத்து கொண்டு இப்பொழுதும் ஆண்டவரே பலவீனப்பட்ட பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அருணாச்சலம் ஐயாவுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே மகன் அப்பா தொடர்ந்து வந்து கொண்டிருந்தாங்க. ஆண்டவரே இந்த 2 மாதங்களாக வர முடியாதபடிக்கு சரீரத்தில் காணப்படுகிற பலவீனங்களை என் தேவன் ஆண்டவரே சுகப்படுத்துங்க தகப்பனே. எல்லா பலவீனங்களையும் மாற்றி உம்முடைய பலனை கொடுத்து ஆண்டவரே நீங்க பலப்படுத்துங்க தகப்பனே. பிரிட்டோ சகோதரருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் மகனை ஆசீர்வதித்து அப்பா வீட்டிற்கு வரும்படியாக நீங்க கிருபை செஞ்சீங்க. இன்னும் சரீரத்தில் உள்ள எல்லா பலவீனங்களையும் ஆண்டவரை எடுத்து போட்டு தகப்பனே நல்ல ஆரோக்கியத்தை கர்த்தர் கட்டளை இடுங்க ராஜா. அப்பா மனதளவில பாதிக்கப்பட்டிருந்தாலும் கர்த்தர் ஆண்டவரே நீங்க உடன் இருக்கிறீங்க தகப்பனே, அதை உணர்த்துங்க ராஜா. ஆண்டவரே எங்கள் மத்தியில் வந்து நாங்க உமக்கு சாட்சி சொல்ல கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஜான் பழனிசாமியாவுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அவருடைய அப்பா சரீரத்துல நிறைய பாடுகள் உண்டு. என் தேவன் ஆண்டவரே அப்பா உம்முடைய சித்தத்தை அவருடைய வாழ்க்கையில நீங்க நிறைவேற்றுங்க தகப்பனே. உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே உண்மை ஆண்டவரே இன்னுமாக அறிந்து தகப்பனே உம்மிடத்துல இன்னும் நெருங்கி சேர்க்கிற வாய்ப்பை என் தேவன் கொடுத்தருளுங்க ஆண்டவரே. உம்முடைய கருத்துல தாழ்த்து ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே இங்க வந்து இருக்கிற பலவீனப்பட்ட பிள்ளைகள் யாராவது இருந்தால் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா பிள்ளைகளையும் ஆண்டவரே உம்முடைய கருத்துல நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா நீர் ஆண்டவரே உம்முடைய பலனை கொடுத்து பிள்ளைகளை தாங்குங்க, வழி நடத்துங்க, சுகப்படுத்துங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். இந்த மாதம் தான் வரீங்களா நீங்க? முதல்ல வந்திருக்கீங்க. ஓகே ஓகே சரி சரி. பையன் தான் அவரு. ஓகே. அம்மாவுடைய மகன் ஜெபம் பண்ணுங்க. அம்மாவுடைய மகன் விமல்ராஜ் அவருக்கு கை உடைஞ்சிருக்கு, அது ஆபரேஷன் பண்ண போறாங்க. நல்ல சுகத்தை தேவன் தரும்படியாக, விரைவிலை குணமடைந்து வீடு திரும்பும்படியாக, எல்லா மருத்துவ தேவைகள் எல்லா தேவைகள் கர்த்தர் சந்திக்கும்படியாக நம்ம ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றோடு துதிக்கிறோம்ப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. உடைய திருச்செங்கத்திற்கு வந்திருக்கிற அந்த மகனை உடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற சுவாமி. அப்போ உண்மை தேடி வந்திருக்காங்க ராஜா, நீங்க அற்புத சுகத்தை தந்தரல வேண்டுமே ஜெபிக்கிற சுவாமி. அப்பா தகப்பனே அந்த ஆபரேஷன் உடைய கரம் கூட இருக்கட்டும் ராஜா. எல்லா தேவை நீங்க சந்திக்க வேண்டுமே ஜெபிக்கிற ராஜா. அந்த முழு குடும்பம் ரட்சிக்கப்பட நீங்க உதவி செய்யுங்க ராஜா. அப்பா தகப்பனே நீரே மெய்யான தெய்வம் என்பதை அந்த முழு குடும்பம் அப்பா உணர்ந்து கொள்ள அப்பா ரட்சிக்கப்பட நீங்க உதவி செய்யுங்க. நீங்க கிரியை நடப்பி ஜெபிக்கிற சுவாமி. அப்பா நீங்க அப்படி செய்ய போற தயவுக்காக கிருபைகளுக்காக நன்றி தகப்பனே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த 7வது மாதத்தினுடைய மாதாந்திர ஸ்தோத்திர கூட்டத்திற்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் நம்முடைய ஐக்கியத்தின் சார்பாக அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதத்துல தான் இந்த கூடுகைக்கு முதலாக வருகிறேன் அப்படிங்கிறவங்க என்னுடைய பார்வைக்கு இல்லை. ஒருவேளை இருப்பீங்கன்னா நீங்க எழுத நிக்கிறீங்களா? இல்ல, சரி. இந்த மாதத்துல பிறந்த நாள் திருமண நாள் காண்கிற பிள்ளைகள் இருக்கீங்களா? பிறந்த நாள் திருமண நாள் இவங்க பிரிசில்லா அவங்களுக்கு, அப்புறம் அக்கா உங்களுக்கு பிறந்த நாள் திருமண நாள். ஓகே. பர்த்டே. நான் பாபா நான் ஜெபம் பண்றீங்களா? சந்தோஷ் அவங்களுக்கு இன்றைக்கு வெட்டிங் டே. பிரிசிலா அவங்களுக்கு வெட்டிங் டே. அக்காவுக்கு வெட்டிங் டே. பாப்பாவுக்கு பர்த்டே. ஜனகி அக்காவுக்கு பர்த்டே. ஆண்டவரே ஆசீர்வாதமான இந்த நேரத்திலே கிருபைக்காக இறக்கத்திற்காக நன்றி சொல்லி நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம் அப்பா. அதாவே நீ தருகிற ஆசீர்வாதங்கள் நன்மைகள் கிருபைகள் ஏராளமான அழைக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு சகலம் நன்மைக்கு இதுவாய் நடக்குது என்கிற வார்த்தைப்படி நீர் நம்முடைய
கரத்தினாலே கொடுத்திருக்கிற புதிய ஆண்டிற்காக, திருமண வாழ்க்கைக்காக, பிறகு நாட்களுக்காக உமக்கு மனதார நன்றி செலுத்துகிறோம். நோக்கத்தோடு இப்படிப்பட்டதான பெரிய ஆசீர்வாதத்தை பிள்ளைகளுக்கு நீங்க தருகிறீங்க. அந்த நோக்கம் அப்படியே நிறைவேற கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, நன்மையும் கிருபையும் பின்தொடர உதவி செய்யுங்க. கரத்துல ஏந்தி இந்த நாட்களுக்கு உண்டான தேவைகளை சந்தித்து நாமத்தின் மயமுக்கென்று வாழ கர்த்தர் உதவி செய்ய ஆட்சி வைக்கிறோம். கர்த்தருடைய பரிபூர்ணமான கிருபை அவரை தாங்கிக் கொள்ளட்டும். ஆண்டவரே, உடைய வார்த்தையின்படி வாழவும், உடைய வசனங்களை அடுத்தவருக்கு சொல்லவும் ஆண்டவரே வரி ஆயத்தமாக இருக்கவும் கர்த்தர் கிருபை செய்யும். குடும்பத்தின் மக்களையும் நினைத்து ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய கரங்களுக்குள்ளாக பிள்ளைகளை அர்ப்பணிக்கிறோம். நீரை ஆசீர்வதித்து வழி நடக்கும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிறந்த நாள், திருமண நாள் காண்கிற பிள்ளைகளுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பரலோக ராஜ்யம் யாருடையதுங்க? பரலோக ராஜ்யம் யாருடையது? பரலோக ராஜ்யம் யாருடையது? நமக்கு இந்த தேவன் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆனா ஆண்டவர் அதுக்கு ஒரு ஒரு தகுதியை சொல்லி இருக்கிறார். என்ன அப்படின்னா, பரலோக ராஜ்யம் சிறு பிள்ளைகள் இப்படிப்பட்டவர்களுடையது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆகவே இப்ப நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, சின்ன பிள்ளைகளுக்கு அவர்களுடைய சின்ன வயதிலிருந்தே தேவனுடைய வார்த்தைகளை அவருடைய இருதயத்தில் விதைக்கும்படியாக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலை 4 மணியிலிருந்து 5 மணி வரையிலும் இங்க மீனா ஸ்டேட்ல இந்த வீட்டில் ஞாயிறு பள்ளி ஊழியங்கள் நடந்து வருகிறது. ஆகவே அந்த ஞாயிறு பள்ளி ஊழியத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் இப்பொழுது ஒரு பாடல் பாட போறாங்க. அதை நம்ம கேட்போம், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஒருவேளை நீங்க பக்கத்துல இருக்கும் முடியும் அப்படின்னாக்கா நீங்க உங்க பிள்ளைகளையும் ஞாயிற்றுக்கிழமை நீங்க அழைத்து வந்து இந்த ஞாயிறு பள்ளியில விடலாம். ஒருத்தர் வந்து பார்ப்போம், ஒருத்தர்
கர்த்தர் நல்லவர். ஆமென். இவங்க பாடின பாட்டுல எனக்கு 2 லைன் தான் புரிஞ்சுது. அதுதான் திரும்பி திரும்பி வந்தது. அதனால அந்த 2 லைன் தான் எனக்கு புரிஞ்சுது. மற்ற லைன் பொறுத்த வரைக்கும் எனக்கு அது அந்நிய பாஷை. சரிங்களா? ஜீசஸ் loves me. பைபிள் say so. இல்லைங்களா? tells me so. இயேசு உன்னை நேசிக்கிறார். வேதம் அப்படிதான் சொல்லுது. அப்படிதானே சொல்லுது? சொல்லுங்க, பக்கத்துல சொல்லுங்க, கையை பிடிச்சு. இயேசு உங்களை நேசிக்கிறார். சொல்லுங்க, கையை பிடிச்சு சொல்லுங்க. இயேசு உங்களை நேசிக்கிறார். ஆமா, நீங்க சொல்லல, வேதம் சொல்லுது. தேவனுடைய வார்த்தைகள் சொல்லுகிறது. ஆமென். அது போல பாருங்க, நீங்க உற்சாகமா அந்த பிள்ளைகள் வந்து பாடுகிற காரியங்கள் எல்லாம் நீங்க முடியும்னா ஞாயிற்றுக்கிழமை 4 to 5 வாங்க, வந்து பாருங்க பிள்ளைங்க எப்படி கத்துக்கிறாங்க. வேத வசனங்களை, பாடல்களை, டான்ஸு, கலரிங், வசனங்களை எழுதுறாங்க, மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறாங்க. இதெல்லாம் நீங்க வந்து பார்க்கலாம். வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பிள்ளைகளை நீங்க அழைத்து வந்து விடலாம். அதுவே ஒரு ஊழியம்தான். அதுவே ஒரு ஊழியம். சின்ன வயசுல நம்ம சர்ச்சில் ஒரு பொண்ணு இருக்காங்க, கிருத்திகா. சரிங்களா? அவங்க இன்னைக்கும் சாட்சி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்க சண்டே கிளாஸ்க்கு வந்த பொண்ணு. அதுக்கப்புறம் சர்ச்சினுடைய வாசமே இல்லை. அதுக்கப்புறம் வேலைக்காக வெளிநாடு போய் சில பாதைகளிலே தேவன் நடத்தும் பொழுது அந்த பாதைகளிலே அவர்கள் அந்த விபிஎஸ்ல கற்றுக்கொண்ட காரியங்கள் எல்லாம் தேவன் நினைவுபடுத்தி அந்த வார்த்தைகள் எல்லாம் கிரியை செய்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இன்று ஆண்டவருக்குள்ளாக இருக்கிறாங்க. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து இருக்கிறாங்க. அல்லேலூயா. அந்த மாதிரி பாருங்க, என்ன அவங்களுக்கு புரியுமா புரியாததெல்லாம் நம்ம யோசிக்கவே வேண்டாம். அதெல்லாம் நம்ம வேலையே கிடையாது. ஆண்டவருடைய வார்த்தை அவங்களுக்கு நம்ம சொல்றோம். அது ஜீவனுள்ள வார்த்தை. அது என்றைக்கானாலும் அது வேலை செய்யும். ஆமென். அதனால அந்த ஊழியர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. இந்த வயசுலயும் அண்ணனும் அக்காவும் அதைய நடத்தி கொண்டு இருக்கிறாங்க. அதனால அவர்களுக்காக அதிகமா ஜெபிங்க. வருகிற பிள்ளைகளுக்காக, அவங்களை அனுப்புகிற பெற்றோருக்காக, அந்த குடும்பங்களிலே அந்த வார்த்தை போய் அது ஆசீர்வாதமாய் அந்த குடும்பங்களை மாற்றணும். எல்லா காரியங்களையும் நினைவில் வைத்து ஜெபித்துக் கொள்ளுங்க. இப்பொழுதும் கூட ஒரு முக்கியமான ஒரு நேரத்திற்குள்ளாக நம்ம வந்திருக்கிறோம். தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிறதான ஒரு நேரம். நம்ம மத்தியில கூட நமக்கு அறிமுகமான தேவனுடைய தாசன் பிலிப்பு ஊழியங்களை செய்கிற பாஸ்டர் ஜாஸ்கிங் அவங்க வந்திருக்கிறாங்க. அழைப்பை ஏற்று அவர் வந்திருக்கிறது நமக்கெல்லாம் கிடைத்த ஒரு பாக்கியம். கர்த்தர் இந்த நாளிலே அவரை கொண்டு நம்மோடு கூட பேசுவாராக. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் ஆண்டவர் பார்க்கும்படியாக ஆண்டவர் கிருபை கொடுத்திருக்கிறார். கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். விசேஷமா அருமையான பாஸ்டர் டேவிட் ஐயாக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். எப்போ பார்த்தாலும் சரி, ரொம்ப யதார்த்தம் உள்ளவர். எங்களுக்கு கொடுத்த நல்ல ஒரு ஐக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறேன். ஐயா ராஜபாபு ஐயாக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த டீமுக்கு வாழ்த்துக்கள். விசேஷமா பிலிப்பு ஐயாக்கும் ஜானகமாகும் வாழ்த்துக்கள். எப்பொழுதும் எங்களுடைய ஊழியத்திற்காக ஜெபிக்கிற அருமையான அம்மாவும் ஐயாவும் சரி, எங்களுடைய ஊழியத்தை குறித்து விசாரிக்கிறவர், உற்சாகப்படுத்துகிறவர். இப்படிப்பட்ட ஐக்கியத்திற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். உங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். குட். ஐயா சொன்னது போல நம்ம பிலிப்பு ஊழியத்தை நம்ம செய்து கொண்டு வருகிறோம். ஸோ ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த தரிசனம், எங்களுக்கு கொடுத்த பாரம் என்னன்னா, ஒவ்வொரு விசுவாசியும் சீசர்ல உருவாக்கணும். அதுதான் ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த தரிசனம். அதாவது ஒவ்வொருத்தரும் இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும். அந்த தரிசனத்தில் ஊழியத்தை நம்ம செய்து கொண்டு வருகிறோம். நம்ம எந்த சபை பாகுபாடு பார்ப்பது கிடையாது. சபைக்குள்ள ஊழிய பயிற்சி கொடுக்கிறோம், சீசத்துவ பயிற்சி கொடுக்கிறோம், குடும்ப முகாம் நடத்துறோம். குடும்பங்கள் கட்டப்படும் சொல்லி குடும்ப முகாம் நடத்துறோம். பிற்பாடு இந்த புத்தகத்தை நாங்கள் அறிமுகப்படுத்துறோம். இந்த புத்தகத்தோட நோக்கம் என்னன்னா, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும். ஒரு அவிசுவாசி விசுவாசியா மாறணும்.
அதாவது நீங்க ஊழியம் செய்யணும்னு ஆசை இருக்குல்ல, அதுக்கு இந்த புத்தகத்தை போய் அப்படியே நடத்த வேண்டியதான். அப்படி நடத்தும் போது அவங்களுக்கு விசுவாசம் வரும். அப்படி இதுல என்ன இருக்குன்னா, சகே சமமும் பரிதிமேக்குடன் மனதிரிம மைந்தன் அத்தனை பட்டம் ரட்சிப்பு குறித்து இருக்கு. முதல் பாடம் புத்தகம். அடுத்து 2வது புத்தகம் சீசத்துவம். 4-5 பேர் சேர்ந்து ஜோமன் இருக்கு. செல் குழுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். இந்த புத்தகத்தை நான் இலவசமா கொடுக்குறோம். அது மாத்திரம் இல்ல, இந்த முழு வேத ஆகமத்தை கொடுக்குறோம். இந்த காலகட்டத்தில் இந்த முழு வேத ஆகமம் பைபிள் சொசைட்டில 240 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. சரிங்களா? இங்க 300 ரூபா 350 ரூபா பக்கம் ஆயிருச்சு. ஆனா பைபிள் நாட் ஃபார் சேல் வெளிப்புறத்துல நம்ம கொடுக்குற பைபிள் நாட் ஃபார் சேல். உங்களால என்ன முடியுமோ ஊழியத்திற்காக தாங்கிங்க சொல்லி அப்படியே நம்ம கொடுக்குறோம். என்ன முடியுமோ சொல்லி ஸோ அந்த சபைக்குள்ள பயிற்சி கொடுக்குறோம், ஊழிய செய்ய புத்தகம் கொடுக்குறோம், வேதாகம் கொடுக்குறோம். இதுதான் நாங்கள் செய்து கொண்டு வருகிற ஊழியங்கள் சபைக்குள்ள. அது மாத்திரம் இல்ல, நிறைய பாஸ்டர்ஸ் மீட்டிங்ல டீச் பண்றேன். சரிங்களா? நாளை மறுநாள் தினத்து கூட பல்லடம் பகுதியில் ஊழியர்கள் மீட்டிங் காய்ச்சோம் ஊழியருக்கு அந்த செய்தி கொடுக்க போறேன், ட்ரைனிங் கொடுக்க போறேன். அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். பல கிராமத்துல போறேன். நோக்கம் இந்த சமுதாயம் மாறணும். எனக்கு அதுதான் ஆண்டவர் எனக்கு கொடுத்த பாரம், எங்களுக்கு கொடுத்த தரிசனம். இந்த சமுதாயம் மாறணும். ஊழியர்கள் ஆண்டவர் எதிர்பார்க்கிற மாதிரி சிறப்பா ஊழியர் செய்யணும், சீசனை உருவாக்கணும். அதற்காக தான் இவ்வளவு பிரயாசப்பட்டு பல கிராமத்துல இந்த வேதாகமத்தை விதைக்கிறோம், பயிற்சி கொடுக்குறோம். சரிங்களா? ஸோ எனக்காகவும் குடும்பத்திற்காகவும் நீங்கள் தொடர்ந்து செபித்துக் கொள்ளுங்கள். ஆரோக்கியத்திற்காக நம்ம கண்களபடி நம்ம செபிக்கலாம். ஆண்டு சமத்தில் அர்ப்பணிப்போமா? உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுது வசனத்தை நாங்கள் தியானிக்க போறோம். எங்களோடு நீங்க பேசுங்க. தொடக்கத்தில் முடிவர தேவ பிரசனை இருக்கட்டும். எங்களை நீ உருவாக்குங்க. ஒரு நோக்கத்தோடு, ஒரு தரிசனத்தோடு ஒரு சமூகத்தில் வருவதற்கு எங்களை நீ கிருபை கொடுத்திருக்கிறீங்க. அதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஓகே, இந்த தினத்துல முக்கியமான ஒரு காரியத்தை குறித்து நம்ம கற்றுக்கொள்ள போறோம். ஏன்னா நீங்க வளரணும், நீங்க உருவாகணும்னு சொல்லி நான் விரும்புறேன். சரிங்களா? மத்தேயு சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் 38ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் ஓகே. ஓகே, வேதாகமத்துல முதலாம் பிரதான கற்பனை எங்க இருக்குன்னா இந்த இடத்துலதான் இருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்கு? எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? மத்தேயு சுவிசேஷம் 22:37 மட்டும் வாசிக்கலாம். 37 எல்லாம் சேர்ந்து 1 2 3 சொல்லுங்க. எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். 1 2 3 ஓகே. சோ இந்த இடத்துல யார் சொல்றா? இயேசு கிறிஸ்து சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுவாயாக சொல்லப்பட்டு. அப்படின்னு என்ன அர்த்தம் சொல்லுங்க? முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுவாயாக அப்படின்னா யாருக்கு அன்பா இருக்கணும் அப்படின்னு என்ன அர்த்தம் நீங்க நினைக்கிறீங்க? சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து அன்பா இருக்கணும். வெரி குட். வேற சொல்லுங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்னம்மா? அது வந்து 2வது காரியம். நம்ம வந்து முதல் வசனத்தை தான் கேட்கிறேன். ஆண்டவர்கிட்ட அன்பா இருக்கணும். ஓகே, வெரி குட் குட். வேற நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? ஓகே, ஆண்டவர்கிட்ட எப்படி அன்பா இருக்கிறது? வசனத்துக்கு கீழ்ப்படியும். வெரி குட். மத்தவங்க சொல்லுங்க. போதும், நீங்க பேசுறது சொல்லுங்க. மத்தவங்க சொல்லுங்க. குட். ஆண்டவர்கிட்ட எப்படி கற்பனை கீழ்ப்படியும். வெரி குட். வேற என்னம்மா? ஆண்டவருக்கு நமக்கு ஒரு உறவு வேணும். குட், வெரி குட். வேற ஓகே, நீங்க சொன்னீங்க. குட். ஆனா வேதாகமத்துல அதை குறித்து நம்ம தியானிக்கலாம். சரிங்களா? இதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, தேவனிடத்தில் அன்பு கூறுவாயாக, அதாவது லவ் கிவ் காட். சரிங்களா? ஆண்டவர்கிட்ட நம்ம கிட்ட எப்படி இருக்கணும்? அன்பா இருக்கணும். எப்படி அன்பா இருக்கிறது? இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்றேனே, டேவிட் ஐயா இருக்காரு. சரிங்களா? ஐயா மட்டும் அன்பா இருக்கிறேன் அப்படி சொல்லிட்டே இருந்தா அந்த அன்பா இருக்கிறதா? ஆண்டவர் மட்டும் அன்பா இருக்கிறேன். கிரிகை. வெரி குட். ஓகே. சோ அன்பா எப்படி இருக்கணும்? வேதாகம் இதுல இருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்றோம்னா, ஆராதனை செய்வது நிமித்தமாக ஆண்டவர்கிட்ட அன்பா இருக்க முடியும். ஆமென். சொல்லுங்க, எப்படி? ஆராதனை செய்வது நிமித்தமாக தான். அப்படின்னா ஆண்டவர்கிட்ட என்ன நமக்கு என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, ஆராதனை நம்ம செய்யணும்னு சொல்லி எதிர்பார்க்கிறாரு. சரிங்களா? ஓகே, ஆராதனை குறித்து புதிய ஏற்பாட்டுல ஒரு இடத்துல மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கு. ரொம்ப தெளிவா வாசிக்கலாம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம்.
ரோமர் 12:1. எல்லாரும் கற்றுக்கொள்ளுங்க. சரிங்களா? ரோமர் 12. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்கள் முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அதாவது பவுல் சொல்றாரு, நீங்களே இதுவே செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அப்படின்னு என்ன அர்த்தம்? உங்கள் சரீரங்கள் பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கணும். எப்படி ஒப்பு கொடுக்கணும்னு சொல்லுங்க. அதுதான் இதுவே நீங்க செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, கேஜிவி பைபிள் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா ரீசனபிள் வொர்ஷிப்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது இதுதான் நியாயமான ஆராதனை சொல்லப்பட்டிருக்கு. NIV பைபிள் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா ஆவிக்குரிய ஆராதனை இதுதான் சொல்லப்பட்டிருக்கு. டுடே நியூஸ் வெர்ஷன் பைபிள் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா உண்மையான ஆராதனை தான் சொல்லப்பட்டிருக்கு. ட்ரூத் வொர்ஷிப். அது என்னங்க? புத்தியுள்ள ஆராதனை, நியாயமான ஆராதனை, உண்மையான ஆராதனை, சரிங்களா, ஆவிக்குரிய ஆராதனை, இதெல்லாம் சொல்லப்பட்டு. அப்படின்னு என்ன அர்த்தம்னா இது எதை சொல்லப்பட்டிருக்கு? ஒரு சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கணும். இதுதான் என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஆராதனை, புத்தியுள்ள ஆராதனை. ஓகே, வெரி குட். இந்த இடத்துல பாடணும்னு சொல்லப்பட்டிருக்கா? ஸ்தோத்திரம் சொல்லப்பட்டிருக்கா? துதிக்கணும் சொல்லப்பட்டிருக்கா? சொல்லுங்க. இந்த இடத்துல சொல்லுங்க. ஆராதனை சொல்லப்பட்டிருக்கு. புத்தியுள்ள ஆராதனை, நியாயமான ஆராதனை, உண்மையான ஆராதனை, ஆவிக்குரிய. அப்படி இந்த இடத்துல பாடணும், துதிக்கணும், ஸ்தோத்திரம் சொல்லப்பட்டிருக்கா? சொல்லுங்க. என் பைபிள சொல்லப்படும், உங்க பைபிள போட்டிருக்கா? இல்ல. அப்படி எதுக்கு நம்ம பாடுறோம்? அது எதுக்கு நம்ம ஸ்தோத்திரம் சொல்றோம்? அது எதுக்கு நம்ம துதிக்கிறோம்? அப்படின்னா உங்களுக்கு ஒரு கேள்வி வருதா? வரணும். சரிங்களா? ஆமா. ஆராதனைல 2 விதமான ஆராதனை இருக்கு. நம்பர் 1 நிகழ்ச்சி என்னும் ஆராதனை. சொல்லுங்க. ஆமா, அதாவது ப்ரோக்ராம்ஸ் த வொர்ஷிப். சரிங்களா? நிகழ்ச்சி என்னும் ஆராதனை. 2வது லைஃப் இஸ் த வொர்ஷிப், வாழ்க்கை என்னும் ஆராதனை. சொல்லுங்க. என்ன ஆராதனை? ஓகே, அது சொல்லுங்க. 2 வந்துடணும். சொல்லுங்க. மறக்க மாட்டீங்களே, தூக்கத்துல கேட்டாலும் சொல்லணும் நீங்க. சரிங்களா? நிகழ்ச்சி என்னும் ஆராதனை அப்படின்னு என்னன்னு பார்த்தோம்னா, இப்போ நீங்க வந்து தொடக்க ஜெபம் ஐயா பண்ணாங்க, வொர்ஷிப் நல்லா பண்ணீங்க, குட் தம்பி, தலைவர் குட், வெரி குட், சூப்பரிங்க, குட். சரிங்களா? நல்லா வொர்ஷிப் பண்ணாங்க, பாட்டு பண்ணாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அழகா குழந்தைங்க அழகா பாட்டு பண்ணாங்க, ஜோ பண்ணீங்க ஒவ்வொருத்தரும். இதெல்லாம் ஆராதனை இல்லையா? சொல்லுங்க. சொல்லுங்க. எல்லாம் ஆராதனை தான். அறிவிப்பு கொடுக்கறது ஆராதனையா இல்லையா? காணிக்க போறது ஆராதனையா இல்லையா? ஆராதனை தான். முடிவு ஜெபம் பண்றது, செய்தி கொடுப்பது எல்லாமே ஆராதனை தான். நல்லா புரிஞ்சுக்குங்க. சங்கீதம் வாசிக்கிற ஆராதனை. ஸோ தொடக்க ஜெபத்துக்கு லாஸ்ட் ஜெபம் வரைக்கும் ஒவ்வொரு நிகழ்ச்சியா நம்ம பண்றோம்ல, இதெல்லாம் நிகழ்ச்சி என்னும் ஆராதனை. சொல்லுங்க. இப்ப புரிஞ்சுதுங்களா? நிகழ்ச்சி என்னும் ஆராதனை. ஓகே. ஆனா வாழ்க்கை என்னும் ஆராதனை இயேசு கிறிஸ்து நம்ம எதிர்பார்க்கிறாரு, பவுல் எதிர்பார்க்கிறாரு. சரிங்களா? பேதுரு எதிர்பார்க்க. இதை விட்டுட்டோம். நம்ம நிகழ்ச்சி என்னும் ஆராதனை மட்டும்தான் நம்ம வச்சுட்டு இருக்கோம். இப்போ உதாரணத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா அந்த 3 மணி நேரம் ஆண்டவர் சமூகத்தில் எப்படி இருக்குன்னா வானத்திலிருந்து இறங்கி வந்த மாதிரியே இருப்போம். கவனிச்சிருக்கீங்களா? என்ன பரிசுத்தம், அல்லேலூயா, தோத்திரம் தோத்திரம், பரிசுத்தம், அப்படிதோ என்ன பரிசுத்தம். அதெல்லாம் ரைட்டு தான். இந்த 3 மணி நேரம் முடிச்ச பிறகு வீட்டுக்கு வந்தா தெரியும், கொஞ்சம் கறி குழம்பு லேட் ஆகட்டும், உடனே டென்ஷன் ஆகும் பாருங்கள. ஸோ ஒவ்வொரு காரியம் இதாகும்போது என்ன ஆகும்? டென்ஷன். இதெல்லாம் ஆராதனையா? யோசிச்சு பாருங்க. ஸோ வேதாக என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா ஞாயிற்றுக்கிழமை 3 மணி நேரம் உட்கார்ந்து ஆண்டவர் ஆராதனைக்கு. சரி, இது மட்டும் ஆராதனை இல்லை, அது வந்து ப்ரோக்ராம்ஸ் வொர்ஷிப். நீங்க நிகழ்ச்சி என்னும் ஆராதனை இது பண்றீங்க. ஆனா திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை எல்லா நாளும் எல்லா நேரமும் எல்லா இடத்திலும் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்வது ஆராதனை. அல்லேலூயா. இதுதான் இயேசு கிறிஸ்து எதிர்பார்க்கிறார். சொல்லுங்க. எல்லா நாளும் எல்லா நேரமும் எல்லா இடத்திலும் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்வது. சொல்லுங்க. So life is the worship. சரிங்க. All time worship பண்ணணும். இதுதான் வேதாகமம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நம்ம வாழ்க்கையே ஆராதனையாக மாறணும். வாழ்நாள் முழுவதும் ஆராதனை நேரமாக மாற வேண்டும். இதுதான் வேதாகமம் சொல்லப்பட்டிருக்கு.
ஆமென். புரிஞ்சுதுங்களா? கற்றுக்கொள்ளணும். சரிங்களா? ஓகே. இதுல வந்து பவுல் சொல்றாரு, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான. அதாவது நம்ம சரீரத்துல பல அவைகள் இருக்கு. என்னென்ன அவைகள் இருக்கு? காது இருக்கு, கண்ணு இருக்கு. சொல்லுங்க ஒவ்வொன்னா. காது, கண்ணு, கை, மூக்கு, வாய், இந்த மாதிரி பல அவைகள் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் ஆண்டவருக்கு பயன்படுத்தணும். இதான் ஆராதனை. சொல்லுங்க. நம்ம வாய் இருக்குல்ல, ஆண்டவருக்கு பயன்படுத்தணும். சரிங்களா? இதுதான் வேதாகம் சொல்லப்பட்டு. நம்ம சரீரங்களை எப்படி பயன்படுத்த வேண்டும்னா ஜீவ பலியாக பயன்படுத்தணும். ஆண்டவருக்கு பிரியமா பயன்படுத்தணும். தேவன் பார்க்கிற விதமா பார்க்கணும். நம்ம காதுகளை செவியில கேட்கறது ஆண்டவருக்கு பிரியமா இருக்கணும். இதான் ஆராதனை. அது மாத்திரம் இல்ல, பொதுவாக நம்ம சொல்றோம் காணிக்கை அப்படின்னு என்ன அர்த்தம்? காணிக்கை என்ன அர்த்தம்? ஆஃபரி. ஆஃபரின்னா காணிக்கை. தெரியாது நமக்கு. காணிக்கை என்னவா? காணிக்கை என்ன அர்த்தம்? ஆஃப்ரிக்கா. வெரி குட். நம்ம டைம் ஆகுது, அதனால சரி ஓகே, கொஞ்சம் கத்துக்கணும்ல. ஓகே. ஸோ காணிக்கை அப்படி என்ன அர்த்தம்னா கான் பிளஸ் கை. அதாவது ஆண்டவரே என்னோட கை சுத்தமா இருக்கு. ஆண்டவரே கான் அப்படின்னா ஆண்டவர் பார்க்கிறாரு. சரிங்களா? கை அப்படின்னா வாழ்க்கை சொல்லப்பட்டிருக்கு. என்னோட வாழ்க்கை ஆண்டவருக்கு பிரியமா இருக்கு. இதுதான் ஆராதனை. ஆமென். சொல்லுங்க. இப்ப புரிஞ்சுதுங்களா? நம்ம வாழ்க்கையே ஆராதனையாக மாற வேண்டும். இதுதான் இயேசு கிறிஸ்து நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். பாட்டெல்லாம் பயங்கரமா தான் பாடுவோம். சரிங்களா? நான் அடிக்கடி சொல்றேன், அன்பு கூர்வேன் தட்ட இன்னும் அதிகமா தட்ட ஆராதிப்பேன் தட்ட. திரும்ப தெரியாதா? பாருங்க. கொஞ்சம் வாய்ஸ் ரெஸ்ட் இருக்குல்ல, சொல்லு பாருங்க. பாட்டெல்லாம் பயங்கரமா தான் பாடுறோம். பக்கத்து வீட்ட சண்டை, சொந்தக்காரர்கிட்ட சண்டை, வேலை சண்டத்துல சண்டை. அன்பு கூர்வேன் தட்ட இன்னும் அதிகமா தட்ட ஆராதிப்பேன் தட்ட. என்ன மாதிரி புரிய மாட்டேங்குது. அது இன்னொரு பாட்டு பாடுவோம். சிங்கத்தை மேல பாம்பின் மேல கப்பம்பூச்சி பார்த்து பயப்படுறது. கப்பம்பூச்சி பார்த்து என்ன சத்தமா பயப்படுது. ஸோ அது மாதிரி இன்னொன்று பாடுவோம். என்னது? ரத்தமே சிந்து. ரத்தத்தெல்லாம் சிந்த வேண்டாம், இயேசு பத்தி சொன்னா போதும். விளக்குதுங்களா? சத சொல்ற அடிக்கடி கிறிஸ்துவர்கள் பொய் பேச மாட்டார்கள், பொய் பாடுவார்கள். உண்மையா இல்லையா? சொல்லுங்க. எஸ். ஸோ நம்மளுடைய பாட்டு ஆண்டவருக்கு பிரியமா இருக்கணும். நம்மளுடைய எண்ணம், நம்ம சிந்தனை, நம்ம பேச்சு, நம்ம செயல்பாடு எல்லாமே ஆண்டவருக்கு பிரியமா இருப்பதான் ஆராதனை. ஆமென். எஸ். அதாவது நேற்று தினத்துல நான் வந்து பாத்தீங்கன்னா 30% பரிசுத்தமா இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். இன்றைய தினத்துல 40. இப்ப எப்படி இருப்பீங்கன்னா அப்படியே எப்படி இருக்கும்? ஆண்டவருக்குள்ள இறங்கி வந்த மாதிரி உட்காந்துருக்கீங்க. அப்படிதானே? ஸோ இப்போ பயங்கரமே இப்போ வசந்த கேட்குறீங்களா? சரிங்க. அதான் அடிக்கடி சொல்லுவோம், உங்களுக்கு தலையில 2 கொம்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க. 2 லைட்டு, சிவப்பு, அதாவது சிவப்பு கலர் ஒன்று, பச்சை கலர் ஒன்று. நல்லது நினைச்சா பச்சை கலரு, கெட்டது நினைச்சா சிவப்பு கலரு. இப்போ என்ன எரியும்? சொல்லுங்க. பச்சை நடக்குது, நல்ல பிரைட்டா எரியும். ஏன்னா வசனத்தை கேட்டுட்டு இருக்கீங்க. அப்படியே கொஞ்சம் வீட்டுக்கு போகும்போது, அப்படியே இந்த சந்தைக்கு போகும்போது, அந்த சென்னை சில்க்கு, கடம்பு சில்க்குலாம் போவேன். இந்த ஆளுக்குன்னு வாக்கப்பட்டு போய் ஒரு சேலை கூட எடுத்து கொடுக்க மாட்டேங்கிறாரு. எத்தனை ஜொல்செல்லாம் இருக்கு, தங்க மயில், அந்த மயில் எல்லாம் இருக்கு. ஒரு நாச்சு கொண்டு அப்படி நடக்கும் போது என்ன லைட் எரியும்? சிவப்பு. புரிஞ்சுங்களா? ஆமா. ஸோ இந்த ஐயா வண்டி ஓட்டிகிட்டே போயிட்டு இருக்காரு. போகும்போது அப்படியே 2 கலர் லைட் எரியுது. வீட்டை பார்த்து சொல்லி என்னங்க ஏதோ தேவையில்லாத பார்க்குற மாதிரி தெரியுது, சிவப்பு லைட் எரியுது. நல்ல வேலை நமக்கு தலையில கொம்பு இல்லை, லைட் வைக்கல. என்னன்னா அவ்வளோதான், அதிகபட்சம் எந்த லைட் எரியும்? சொல்லுங்க. சிவப்பு தான். ஸோ யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நான் எப்படி இருக்கிறேன் பரிசுத்தத்தில், நாளைக்கு அதிகப்படுத்தணும். சரிங்களா? நம்முடைய பரிசுத்தம் எடுத்தது 50, இன்னைக்கு 60, 70, 80 அதிகப்படுத்தணும். இதுதான் ஆராதனை. 90, அப்புறம் 90, 91%, 92%, 93, 94%, 95%, 99.9 வரைக்கும் போகலாம். ஆனால் 100% யாரு? சொல்லுங்க. ஏசுதான் பரிசுத்தம். வேற 100% யாரும் வர முடியாது. சரிங்களா? ஏன்னா பைபிள் தான் சொல்லப்பட்டிருக்கு. ஓகே.
ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆராதனை இயேசு கிறிஸ்து நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். கடந்த மாசத்துல உங்களுக்கு நல்லா தெரியும், இந்த நாட்கள்ல நிறைய பேர் ஆராதனை என்ன பண்ணி நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, பெரிய ஸ்டேஜ் போடுறது, கலரா லைட் வைக்கிறது, புகையா போட்டு போறது, ஆண்டவர் அப்படியே துதிக்கணும், அப்படியே ஹல்லேலூயா அப்படி பண்ணாதான் நமக்கு ஆராதனை நினைப்பு. ஹலோ, இது ஆராதனை பைபிள் சொல்லுது, அது ஆராதனை இல்லை. நல்லா விளங்குதுங்களா? உண்மையான ஆராதனை என்ன? நம்ம வாழ்க்கை தான் ஆராதனை. சரிங்களா? நம்ம வாழ்க்கைக்கு துதிக்கு சம்மந்தம் உண்டா? யோசிச்சு பாருங்க. இதான் இயேசு கிறிஸ்து நம்ம எதிர்பார்க்கிறாரு. இப்படிதான் ஒரு அம்மா என்ன பண்ணாங்கன்னா, வீட்டு சாமானெல்லாம் கொண்டு வந்து சர்ச்சுக்குள்ள வச்சுட்டாங்க. பாஸ்டர் என்னையா வீட்டு சாமான் கொண்டு வந்து வச்சுட்டீங்க? ஆமாங்க, இன்னும் குடித்ததான் சர்ச்சில் தான் நடத்த போறேன். என்ன சொல்றீங்க? ஆமா, என் வீட்டுக்கார சர்ச்சுக்கு வந்தா என்ன மாதிரி ஆராதனை செய்யறாரு, என்ன மாதிரி துதிக்கிறாரு, என்ன மாதிரி ஸ்லோகம் சொல்றாரு, என்ன மாதிரி பாட்டு பாடுறாரு, வீட்டுக்கு வந்தா தெரியும் அவர் பேசுற பேச்சு. இப்படிதாங்க இருக்கும். சர்ச்சுக்கு வந்தா பயங்கரமா இருக்கும், வானத்திலிருந்து இறங்கி வந்த மாதிரி இருக்கும். ஆனா வீட்டுக்கு வந்தா தெரியும். யோசிச்சு பாருங்க, இதுதான் ஆராதனை. இதுதான் இயேசு கிறிஸ்து எதிர்பார்க்கிறார். எப்படி நம்ம இருக்கு, நம்ம கண்ணு, காது, வாய், சிந்தனை ஆண்டவருக்கு பிரியமா பயன்படுத்துறோமா? இதுதான் ஆராதனை. சரிங்களா? எத்தனை முறை நம்ம ஆண்டவரை ஆராதனை செய்யறோம்? இன்னொரு கேள்வி, எத்தனை முறை பிசாசை ஆராதனை செய்யறோம்? ஹலோ, விளங்குதா உங்களுக்கு? ஏன் நிறைய நேரத்துல நம்ம யார் ஆராதனை செய்யறோம்? இயேசுவையா பிசாசையா? யோசிச்சு பாருங்க. ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதிரி ஒரு மீட்டிங் உட்காரும் போது நல்லா ஆராதனை செய்யுங்க. மற்ற நேரத்துல யார் ஆராதனை செய்றீங்க? உங்களோட பேச்சு எப்படி இருக்கு? லேப்டாப், எல்லாரும் செல்போன்லாம் வச்சிருக்கிறோம், சூப்பரான செல்போன் வச்சிருக்கீங்க. சரிங்களா? ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் எல்லாம் ஓகே, குட். சரிங்களா? அதெல்லாம் நம்ம பயன்படுத்துறோம். நம்ம ஃபோன் பேசுறோம், அதிகமாக பேசி பாவத்தை உண்டு பண்றோமா? அதிகமா குறை சொல்றோமா? ஒருத்தர் பத்தி அக்கா கதை இல்லையாக்கா, அந்த கதை தெரியுமா உங்களுக்கு? மற்றவங்க குறை சொல்லி குறை சொல்லி குறை சொல்லி பாதி வயசு முடிச்சிருச்சிங்கயா. ஸோ மற்றவங்க பேச்சு எனக்கு முடியல என்னால. நாம நிறைய பாஸ்டர்ஸ் மீட்டிங் போனா ரொம்ப வேதனையா இருக்கு. பாஸ்டர்ஸ் மீட்டிங் இதான் அதிகமா சொல்றது, விசுவாசி மீட்டிங் அதான் சொல்றது. நிறுத்துங்க போதும். முதல்ல கேட்பாங்க, என்ன நல்லா இருக்கீங்களாம்மா, எப்படி இருக்கீங்க? நான் வீட்டில எல்லாம் பொருள் வாங்கி, வெரி குட். இப்போ இந்த அம்மா பொருளெல்லாம் வாங்கிருச்சா, காரம் வாங்கிச்சா, மற்றவங்க பார்த்தே போறாம போறது, மற்றவங்க பார்த்து என் வயிறு எரியுது. யோசிச்சு பாரு, கெட்டது நினைச்சு நினைச்சு பாதி வயசு போயிடுச்சு. இல்லைங்க, இன்னும் மனம் திரும்பணும். சரிங்களா? ஆண்டவருக்கு பிரியமாய் வாழணும். நம்மளோட பேச்சு ஆண்டவருக்கு பிரியமா இருக்கணும், நம்ம பார்வை ஆண்டவருக்கு பிரியமா இருக்கணும், நம்ம செயல்பாடு ஆண்டவருக்கு பிரியமா இருக்கணும், நம்ம தொழில் ஆண்டவருக்கு பிரியமா இருக்கணும். ஹலோ, நீங்க செய்யற வேலை, நீங்க ஒரு இடத்துல ஒரு வீட்டு வேலைக்கு போலாம், உண்மையா வேலை பார்க்கணும். ஆமா, இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த கிறிஸ்துவ பேர் இருக்கிறவங்கள பார்த்தா பயமா இருக்கு எனக்கு, பல இடத்துல போகும்போதெல்லாம். சரிங்களா? உண்மையா அவிசுவாசி கூட கடினமா உழைக்கிறாங்க, நம்ம விசுவாசி கூட தான் டிமிக்கி கொடுக்குறாங்க. சரிங்களா? ஒருத்தர் சொல்றாரு, ஐயா அவிசுவாசி கூட நம்பலாங்க ஐயா, விசுவாசி நீங்க ஏமாத்திட்டு போயிடுறாங்க, வீடு கட்டு சொல்லி நிறுத்திட்டு போயிடுறாங்க. பேர் பத்தி ஜார்ஜ் பீட்டர், பயமா இருக்கு. யோசிச்சு பாருங்க, உண்மையா வேலை செய்யுங்க. சரி, நீங்க என்ன வேலைக்கு போகலாம், கூலி வேலைக்கு போகலாம், இந்த டீச்சிங்ல இருக்கலாம், என்ன ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணலாம், நீங்க என்ன வேலைக்கு போங்க, உண்மையா வேலை பாருங்க, ஆண்டவருக்கு பிரியமா இருக்கணும். என்னோட நாமம் பயன்படுவதாக கடந்த 23 வருஷமா டீச்சிங்ல இருக்கேன். சரிங்களா? நிறைய ஊழியர்கள் உருவாக்கி இருக்கிறோம், 1000க்கும் மேற்பட்ட சபைகளுக்கு நான் போயிருக்கோம். சரிங்களா? சுமார் ஒரு மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா 1000 சீசன்ல உருவாக்கிட்டு இருக்கோம். பல சபைக்கு போகும்போது சரி, பல இடத்துல வேதாந்தம் கொடுக்கும் போது சரி, என்னோட ஆதரவு ஆண்டவரே, இந்த மக்கள் சீசராக மாற மாட்டாங்களா, இயேசு கிறிஸ்துக்கு பிரியமா வாழ மாட்டாங்களா? ஏன் அந்த ஆதரவு நேற்று தினத்தில் கூட 2 நாள் பொள்ளாச்சி பகுதியில கிராமம், சரிங்களா, ஆதிவாசி மத்தியில இந்த பொள்ளாச்சி அந்த ஆனவளத்தை தாண்டி இந்த மலைப்பக்கம் அவங்களாம் ஊழிய செய்யறதெல்லாம் பார்த்து நம்ம என்ன ஒழிஞ்சிடும், எனக்கு வந்து போயிட்டேன், என் வைஃப்கிட்ட புலம்பிட்டே இருக்கிறேன், நம்ம என்ன ஒழிஞ்சிடும், இல்லை நான் டீச்சிங் பண்றேன், பைபிள் கொடுக்குறேன், அதுதான். ஆனா அவங்க வாழ்க்கையா அர்ப்பணிச்சிருக்கிறாங்க ஐயா. எஸ், சரிங்களா? நிறைய பாவம் இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஏதோ சொன்னாங்க, அது எனக்கு அதாவது ஊரினை சேர்க்கை. சரிங்களா? ஆண்கள் பெண்கள் அங்கே இப்போ பரவிருச்சாமா. அவங்க அங்கே சொல்றாங்க, ஐயோ பொள்ளாச்சியில் இந்த கிராமத்தில் பரவி இருக்குது, எப்படி வந்துச்சுன்னே தெரியல, வேதனையா இருக்கு. சரிங்களா? கிராம மக்கள், ஆதிவாசி மக்கள், பழங்குடியின மக்கள் சொல்றாங்க,
ரொம்ப கடன் பிரச்சனை இருக்காங்க, பாவத்தில் இருக்காங்க, வேதனையா இருக்கு. இந்த மாதிரி பாவத்தில் இருக்க மக்கள் மறந்துருப்பா யார் போவா, யார் உதவி செய்வா, அவங்களுக்கு அவரோட வாழ்க்கை மாற்றத்துக்கு யார் சொல்லுவா? வேதனையா இருக்குங்க. நம்ம நல்லா பாட்டு பாருங்க, நல்லா துதிக்கிறோம், நல்லா கம்ஃபர்டபுள். நமக்கு பிரச்சனைகள் என்னன்னா ஏதோ தேவைக்காக உட்காந்துட்டு கிடக்குறோம், சரிங்களா? அது வேணும் இது வேணும்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனா அங்க பாவத்துல ஜீவித்து கொண்டு இருக்கிறாங்க, தேவனுக்கு பிரியமில்லாம வாழ்ந்துட்டு இருக்காங்க, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாம இருக்கிறாங்க. அவங்களுடைய வாழ்க்கை தரம் மாறுறதுக்கு யார் வருவா? யோசிச்சு பாருங்க. அவங்களுக்காக ஜீவிக்கிறதுக்கு யார் இருக்காங்க? அவங்களுக்காக ஜெபிக்கிறதுக்கு யார் இருக்கா? நம்ம பொதுவாக சொன்னா ஜோம் பண்ணிக்கிறோம், ஒரு வார்த்தை சொல்லி முடிச்சிடும். இல்லைங்க, அவங்களுக்காக ஜோம் பண்ண எத்தனையோ பேர் இருக்காங்க. நம்ம கண்ணுக்கு தெரியாம எத்தனையோ கிராமங்கள் இருக்கு. இந்த வேதாகமத்தை நேற்று தினத்தில் ஆக்சுவலாக நான் போகிற மாதிரி ஒரு சூழ்நிலையே இல்லை. ஏன்னா சில பலவீனங்கள் சோர்வுகள் எனக்கு இருக்கு. இருந்தாலும் இந்த வேதாகமத்தை கொண்டு போகிறேன். 43 பைபிள், சரிங்களா? 3 சபையில் கொடுக்கும்போது பார்க்கும்போது அங்கே படுற கஷ்டம். ஒரு அம்மா அப்படி பைபிள் வாங்கிட்டு முத்தம் கொடுத்துட்டு எசப்பா ஸ்தோத்திரம், அது அந்த மலாடி வாரம் தனது தாது பேர் கூட வர மாட்டேங்குது, அது ஃபோனில் தான் இருக்குது, சரிங்களா? ஆனமலேருந்து ஆனமலேருந்து கரெக்டாக ஒரு 12 கிலோமீட்டர் தள்ளி, சரிங்களா? ஆமாம், தாதாபதி அந்த இடம். தாதாபதி சொல்றது ஒரு பெரிய மலை, சரிங்களா? அந்த மலை பக்கத்தில் கீழே சர்ச் வச்சிருக்காங்க. நல்ல ஆராதனை செய்கிறாங்க. ஆனால் அவங்களோட ஜனங்கள், பல ஊரில் ஜனங்கள் விவசாயம் பண்ணுறாங்க, அது கொண்டு வந்து இது பண்ணுறாங்க, தேங்காய் உரிக்கிறாங்க. அவங்க வேலை தேங்காய் உரிக்கிறாங்க. வாரத்தில் 2 நாள் தான் கிடைக்குமா, இல்லைன்னா நிறைய கடன் வாங்கி ஏமாத்துறாங்க. இவ்வளோ ஒவ்வொரு சூழ்நிலை பார்க்கும்போது, ஒவ்வொரு கதை கேட்கும்போது எவ்வளோ மக்கள் கஷ்டப்படுறாங்க. நம்ம நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கும், எஸ். ஆனால் அந்த மக்களுக்காக யார் போவா, யார் ஜீவிப்பா? யோசிச்சு பாருங்க. ஸோ ஆண்டவர் மட்டும் கொடுக்கப்பட்ட வேலையை உண்மையாக இருக்கணும், சரிங்களா? ஆண்டவரை மகிழ வைக்கணும். அப்போஸ்தலர் 2:25 வாசிக்கிறோம், சீக்கிரம் வாசிங்க. அப்போஸ்தலர் 2:25. அவரை குறித்து தாவீது, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன். சோ கர்த்தரை முன்பாக எனக்கு நிறுத்த தாவீது கேட்டா அவர் சொல்லுவார், எனக்கு கர்த்தரை எனக்கு முன்பாக நிறுத்தி பார்த்துட்டு இருக்க. நீ சொல்ல முடியுமா? நீ யார முன்னாடி வச்சிருக்கீங்க? கர்த்தரையா, நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவையா? நம்ம வச்சிருக்கிறதெல்லாம் என்னன்னா தேவைதான், உண்மையா இல்லையா? எனக்கு அது வேணும் இது வேணும், ஆண்டு என்னத்தை பிடிக்கிட்டு போயிடலாம் அப்படியே உட்காந்துட்டு இருக்கோம். சர்ச்சுக்கு வர்றது அதான் உட்காந்துட்டு இருக்கோம். ஆண்டுட்டு நல்லா ஜோமணியாச்சு, ஆண்டவர் வந்துட்டாரு, சரி. ஆல்ரெடி நம்ம கிட்ட அப்ளிகேஷன் எல்லாம் வச்சிருக்கிறோம், ஆண்டவர் கொஞ்சம் கவனிச்சுக்குங்க. யோசிச்சு பாருங்க, நம்ம எதுக்கு ஆராதனை செய்யும்? சுய லாபத்துக்காக பண்ணிட்டு இருக்கோம். பாட்டு பாடுறது உண்மையா பாட்டு பாடுறோமா? உண்மையான ஆராதனை இருக்கா? சரிங்களா? ஸோ ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. எப்படிப்பட்ட ஆராதனை எதிர்பார்க்கிறாருன்னா, நம்ம வாழ்க்கையே ஆராதனையாக மாறணும். ஆண்டவர் கவனிக்கிறார், ஆண்டவர் பார்க்கிறார், ஆண்டவர் சமூகத்தில் ஐக்கியப்படணும். ஓகே, ஆராதனையின் ஆசீர்வாதங்கள் குறித்து சில காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன், சரிங்களா? ஆராதனையின் ஆசீர்வாதங்கள். நம்பர் 1, ஆராதனை செய்யும்போது என்ன நடக்கும், சரிங்களா? ஆராதனை செய்யும்போது நம்ம என்ன, நம்பர் 1 பிலிப்பியர் 4:6-7 வாசிச்சு பார்த்தீங்கன்னா, வாசிங்க. பிலிப்பியர் 4:6-7. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். எப்படி? ஸ்தோத்திரத்தினாலையும் நம்மளுடைய ஆத்மா சமாதானம் ரொம்ப முக்கியம். தேவ சமாதானம் நமக்கு வரும். நம்பர் 1 ஆசீர்வாதம். ஆராதனை ஆசீர்வாதம் என்னன்னா, நம்பர் 1 தெய்வீக சமாதானம் நமக்கு வரும், சரிங்களா? ரொம்ப சிம்பிளா சொல்றேன், ஒரு குடும்பத்துல சமாதானம் முக்கியம். ஆராதனை என்னன்னு ரொம்ப உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்றேன். கணவன் மனைவிக்கு கீழ்ப்படியணும், மனைவி கணவனுக்கு கீழ்ப்படியணும். ஹலோ, அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. எபேசியர் 5:21 சொல்லப்பட்டிருக்கு, ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. தெய்வ பக்தியோட கீழ்ப்படிங்க. மனைவி யார் கீழ்ப்படியணும்? கணவன் கீழ்ப்படியணும். கணவன் மனைவிக்கு கீழ்ப்படியணும். பிள்ளைகள் தங்கங்களா, உங்க அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படியணும். இதான் ஆராதனை, சரிங்களா? எஸ். மாமியாரு, சரிங்களா, மருமகளுக்கு பிரியமா வச்சுக்கணும். மருமகள் மாமியாருக்கு கீழ்ப்படிங்கப்பா. இதான் ஆராதனை. நல்ல சர்ச்சில் உட்காந்து நல்ல ஜோமணி முடிச்சு வீட்டுக்கு போனா தெரியும். ஆமா, மாமியார் மருமகள் எப்படி நம்ம இருக்கிறோம். இப்படிதான் ஒரு மாதிரி ஜோம் பண்ணிட்டு இருந்தாங்க. பஸ்ஸு கிட்ட எதுக்காம ஜோம் பண்ணிட்டு இருக்கீங்க? மாமியார் கிட்ட கேட்டாங்க, என் மருமகள் சீக்கிரமா ஆண்ட சமூகத்தில் எடுத்துக்கொள்ளப்படணும்.
என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு மருமகனை சாரம் சொல்லி சோம்பிட்டு இருக்கு அந்த மாமியார். என்னத்த சொல்ல, இப்படிதான் எத்தனை ஜோம் பண்றான்னு தெரிய மாட்டேங்குது. இருக்கட்டும், இல்லைங்க, அது கிடையாது. கீழ்ப்படிங்க, சரிங்களா? சமாதானம் ரொம்ப முக்கியம், சந்தோஷம் முக்கியம், சரிங்களா? ஓகே, நிறைய வசனத்தை வாசம் லேட் ஆயிடும். நம்பர் 1, தெய்வீக சமாதானம் உண்டு நம்ம ஆராதனை செய்யும்போது, சரிங்களா? ஆராதனை ஆசீர்வாதம். 2வது தானியேல் 3:18 வாசிக்கிறோம், கர்த்தரை ஆராதனை செய்யும்போது உண்மையான பாதுகாப்பு உண்டு. என்னது உண்மையான பாதுகாப்பு உண்டு? ஆமா, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ கூட யார் இருந்தா? இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு, சரிங்களா? அசைக்கப்படாதபடி அவர் பாதுகாத்தார். அக்னி தூணில் இருக்காங்க, சரிங்களா? அக்னி மதில் இருக்காங்க. ஆனா அதுக்குள்ள இருந்தது யாரு? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஸோ உண்மையா நீங்க ஆராதனை செய்யும்போது உங்களுக்கு பாதுகாப்பு உண்டு. நம்பர் 1 என்ன சொல்லுங்க? சமாதானம் உண்டு. சொல்லுங்க, தெய்வீக சமாதானம் உண்டு. நம்பர் 2 என்னது? நம்ம உண்மையான பாதுகாப்பு உண்டு. 3வது 2 நாளாகம் 20, 21, 22 சொல்லப்பட்டிருக்கு, தெய்வீக ஒற்றுமை உண்டு. ஒற்றுமை வரும். நம்ம சில நேரத்துல நம்ம எதிரி கூட சமாதானமா மாறிடுவாங்க. உண்மையா நீங்க ஆராதனை செய்யும்போது எதிரி யாருமா எதிரி? இந்த பக்கத்து வீட்டுல உங்க பேர் என்னன்னா? உங்க பேர் தான் எம்சி வந்தவங்க எப்போ உங்களை திட்டிகிட்டே இருப்பாங்க. அந்த அம்மா பேர் என்ன? அதான் அவங்க எப்போ சண்டை போட்டாங்க. அந்த அம்மா பேர் என்ன? சொல்லப்பட்டவே உஷாராயிட்டாங்க. குட், வெரி குட். நல்லா புரிஞ்சுக்குங்க. நமக்கு எதிரி யாரோ நினைச்சிட்டு இருக்கோம். எதிரி யாரும் இல்லைங்க, சாத்தா மட்டும் தான் எதிரி. இந்த பக்கத்து வீட்டுக்காரங்க, இந்த சொந்தக்காரங்க, இந்த வேலை செய்யற இடத்துல அதை நினைச்சு பைபிள் வந்து அப்படி சொல்லவே இல்லை. புரிஞ்சுதுங்களாமா? எதிரி யாராலும்னா சாத்தான். சொல்லுங்க, வாயில சொல்லுங்க, சாத்தான் எதிரி, வேற எந்த மனுஷனும் எதிரி இல்லை, சரிங்களா? ஆமா, இதுதான் பைபிள் சொல்லுது. சில நேரத்துல நம்ம எதிரி சொல்றது அப்படியே மனுஷன் போய் இசிமா எனக்கு எதிரியா இருக்காங்க, அந்த அம்மா மறைக்கிறது பாதையே தெரியல. நல்ல அம்மா உதாரணம் சொல்றேன், பேர கேட்டாங்க நான் சொல்றேன், சரிங்களா? வெரி குட். ஸோ ரொம்ப முக்கியம், சரிங்களா? நம்ம தெய்வீக ஒற்றுமை கிடைக்கும். அடுத்த நம்பர் 4, ஆராதனை செய்யும்போது என்னன்னா சூழ்நிலை எல்லாம் சமாதானமா மாறும். சூழ்நிலை எல்லாம் மாறும். தானியேல் 6:20 சொல்லப்பட்டிருக்கு, உன்னை தப்பிக்க வல்லவராய் இருக்கிறாரே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை ஏன் சூழ்நிலை சாதாரண. அதாவது சிங்க கவியில யார உட்கார்ந்துட்டு இருக்கா? சொல்லுங்க, தானியேல் ராஜா எங்க உட்கார்ந்து இருக்காரு? ஆராதனை தூங்கல, சரிங்களா? தூங்கவே இல்லை, தூக்கமே வரல, சரிங்களா? ஆனா ஆராதனை செய்யும்போது சூழ்நிலை சாதகமா மாறும். ஆமே, உங்க படிப்புல சூழ்நிலை சாதகமா மாறும், உங்க குடும்பத்துல சூழ்நிலை சாதகமா மாறும், உங்க குடும்பத்துல எல்லா காரியத்துக்கும் சூழ்நிலை சாதகமா மாறும், சரிங்களா? தீமையை நன்மையாக மாற்றுவார். ஆமே. சோ அடுத்தது 5வது ஆராதனை செய்யும்போது ஆசீர்வாதம் என்னன்னா கர்த்தரிடத்திலிருந்து வெளிப்பாடு நமக்கு கிடைக்கும், சரிங்களா? வார்த்தை மூலமாக ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாத, கலங்காத, கர்த்தர் உம்மோடு இருக்கிறார் சொல்லி கர்த்தர் மூலமா நம்ம தைரியப்படுத்துவார். சொல்லி கர்த்தர் என்னை தைரியப்படுத்துவார். சொல்லுங்க, ஆமா. நம்பர் 1 தெய்வீக சமாதானம் உண்டு. நம்பர் 2 உண்மையான பாதுகாப்பு உண்டு. நம்பர் 3 ஒற்றுமை வரும், தெய்வீக ஒற்றுமை வரும். நம்பர் 4 என்னது வரும்? சூழ்நிலை சாதகமா மாறும். நம்பர் 5 கர்த்தரிடத்துல நமக்கு என்னது? வெளிப்பாடு. என்ன வெளிப்பாடுனா இப்படி தூங்கிட்டு இருக்கும்போது அப்படி இல்லை, பயப்படாத, கலங்காதே, கர்த்தர் உம்மோடு இருக்கிறார் சொல்லி ஆண்டவர் நம்மளுக்கு தைரியப்படுத்துவார். ஸோ ரொம்ப முக்கியம். நல்ல ஆராதனை என்னன்னா இப்போ நல்ல பாட்டு பண்ணு, ஜோம் பண்ணுறது அதெல்லாம் குட், அது நிகழ்ச்சி என்னும் ஆராதனை. ஆனால் ஏசு நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறாருன்னா நம்ம வாழ்க்கையே ஆராதனையாக மாறும். சொல்லுங்க, இந்த குடும்பத்துல ஆராதனை செய்யணும். எப்படி? கணவன் மனைவிக்குள்ள ஆராதனை இருக்கணும், கணவனுக்குள்ள அன்பா இருக்கணும், மாமியாருக்குள்ள அன்பா இருக்கணும், இந்த பக்கத்து கிட்ட அன்பா இருக்கணும், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அவங்க அன்பா இருக்கணும். சண்டை போட்டாலும் மன்னிச்சிருமா சொல்லிட்டு போய் சேர்ந்துடணும், சரிங்களா? மன்னிப்பு கேட்டு சரியாகணும். வேலை செய்யறது அப்படியே முகத்தை குரங்கு முகமா வச்சுட்டே இருக்கக்கூடாது. நிறைய பேருக்கு அப்படிதான் ஆஃபீஸில் குரங்கு முகமா தான் உட்காந்துட்டு இருக்காங்க. இங்கே அங்கே பார்த்தா குரங்காட்ட முகமா அப்படியே இருக்கு. அந்த கஷ்டப்புள்ள வச்சுட்டு பார்த்தீங்கன்னா குரங்கு பார்த்துருக்கீங்க மங்கிய நல்லா பாருங்க. சில நேரத்தில் நம்ம முகமா அப்படிதான் சில நேரத்தில் மாறும். நம்ம மாறும்போது கண்ணாடி வைக்கிறது இல்லை. ஆமா, நான் அடிக்கடி சொல்றேன், எங்க போனாலும் கண்ணாடி கொண்டே போட்டீங்கன்னா தெரியும். ஸோ அதெல்லாம் சரியாகும். இதுதான் ஆராதனை. சொல்லுங்கம்மா, இதுதான் ஆராதனை. எஸ், நம்ம கண்கள் எப்படி நம்ம செவிக்கலாம். ஆண்ட சமூகத்துல ஆண்டவரே நீர் எங்களோடு நீ பேசுனதுக்காக நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே நீ எதிர்பார்க்கிற எங்க வாழ்க்கையே ஆராதனையா இருக்கணும். ஆண்டவரே உண்மையான நாங்க வேலை செய்யற இடத்துல, படிப்புல, குடும்பத்துல ஆராதனை நீர் எதிர்பார்க்கிற மாதிரி இருக்கணும். ஆண்டவரே
நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே, என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே. உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே, என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே. நீ தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட, நீ தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட, ஆசையுடன் தினம் ஓடுகிறேன், ஆசையுடன் தினம் ஓடுகிறேன். நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. உடைந்து போன எந்தன் கூடாரத்தையே உமது கரத்தில் எடுத்து கட்டுவித்தீரே. உடைந்து போன எந்தன் கூடாரத்தையே உமது கரத்தில் எடுத்து கட்டுவித்தீரே. பாழானவைகளை சீர்படுத்திவிட்டீர், பாழானவைகளை சீர்படுத்திவிட்டீர். பயிர்நிலமாய் என்னை மாற்றிவிட்டீர், பயிர்நிலமாய் என்னை மாற்றிவிட்டீர். நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. உடைந்து போன என்னை தேடி வந்தீரே, உமது ஜீவன் கொடுத்து மீட்டுக் கொண்டீரே. உடைந்து போன என்னை தேடி வந்தீரே, உமது ஜீவன் கொடுத்து மீட்டுக் கொண்டீரே. ஆகாதவன் என்று தள்ளின என்னை, ஆகாதவன் என்று தள்ளின என்னை, மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றிவிட்டீரே, மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றிவிட்டீரே. நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே, என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே. உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே, என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே. நீ தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட, நீ தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட, ஆசையுடன் தினம் ஓடுகிறேன், ஆசையுடன் தினம் ஓடுகிறேன். நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. இந்த சமூகத்தில் அர்ப்பணிப்போமா? உண்மையான ஆராதனை என்ன இந்த நம்ம கற்றுக்கொண்டோம், அதற்காக நன்றி செலுத்துவோமா? உண்மையான ஆண்டவரை அதை சந்தோஷப்படுத்துறோமா? யோசிச்சு பாருங்க. நீங்க ஊழியம் செய்யும் போது ஆண்டவர் சந்தோஷப்படுவாங்க. உங்க மூலம் எத்தனை ஆத்மாக்கள் ரசிக்கப்பட்டிருக்காங்க, எத்தனை பேர் சீசராக மாறி இருக்காங்க.
எத்தனை பேருக்கு இயேசு பத்தி சொல்லிருக்கீங்க? நம்ம மட்டும் நல்லா இருந்த போது நம்ம சுயநலமா வாழ்ந்தே பாதி நாள் முடிஞ்சிருச்சு. அர்ப்பணிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த கூடுகைக்கா நன்றி. அருமையான போதகரை ஆட்சேபிக்கிறேன், அருமையான பிடிப்பை ஆட்சேபிக்கிறேன், ஜானகமாக்கா நன்றி. இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஆட்சேபிக்கிறேன், இந்த டீமுக்கு ஆட்சேபிக்கிறேன். நன்மை கிருபை பிள்ளைகளை தொடரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். இந்த மாதத்தினுடைய செய்தியிலிருந்து கேள்வி கேட்கலாங்களா? இப்ப கேட்ட செய்தி இன்றைய தியானத்தில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்கு சில கேள்விகள். ஒன்று, தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட திருவசனம் எது? செய்தியினுடைய மைய வசனம். மைய வசனம் கருத்தலங்க, மைய வசனம். மொத்தம் 22:37. எதை நிமித்தமாக நாம் ஆண்டவரிடத்தில் அன்பு செய்ய வேண்டும்? எதை நிமித்தமாக ஆண்டவரிடத்தில் நாம் அன்பு செய்ய வேண்டும்? ஆராதனை செய்ய வேண்டும். தோட்ட சொல்லக்கூடாது. சரி, நம்ம சரீரத்தை எந்த வழியாக நாம் யாருக்கு ஒப்புவிக்க வேண்டும்? எந்த விதமான ஆராதனைகள் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார்? வாழ்க்கை ஆராதனை, நிகழ்ச்சி ஆராதனை. ஃபர்ஸ்ட் நிகழ்ச்சி ஆராதனை, அடுத்தது வாழ்க்கை. நிகழ்ச்சி வாழ்க்கை. சரி, ஐந்தாவது கேள்வி, ஆண்டவருக்கு நாம் எதை பயன்படுத்த வேண்டும்? ஆண்டவருக்கு நாம் எதை பயன்படுத்த வேண்டும்? சரி, ஆராதனை என்பது யாருக்கு பிரியமாக இருப்பது? சரி, அப்போஸ்தலர் 2:25 படி நாம் யாரை நமக்கு முன்பாக நிறுத்த வேண்டும்? தேவன் எனக்கு முன்பாக. அடுத்தது, ஆராதனை நடக்கும் போது என்ன கிடைக்கும்? தெய்வீக சமாதானம், உண்மையான பாதுகாப்பு, ஒற்றுமை, தெய்வீக ஒற்றுமை, சூழ்நிலை சாதகமாக மாறும், கர்த்தரிலிருந்து வெளிப்பாடு. ஆராதனை குறித்த புதிய ஏற்பாட்டினுடைய குறிப்பு. புதிய ஏற்பாட்டுல ஆராதனை குறித்து ஒரே இடத்துல தான் இருக்கு. 12 முடிஞ்சா பார்க்காம மனப்படமா சொல்லுங்க. நன்மையும் பிரியமுமான ஒரு சில தேவனுடைய வார்த்தைகள், அந்த வசனங்கள் நம்ம மனப்பாடமா சொல்லணும். ஆனா மனப்பாடமா சொன்னா மட்டும் பத்தாது, அது வாழ்க்கையில் இருக்கணும். அதுக்கு தான் நம்ம இது எல்லாமே நம்ம செய்யறோம். இப்ப கூட வேத வினா குறித்து கடந்த மாதம் கொடுக்கப்பட்ட வேத வினாக்கான பதில்கள் கொடுத்திருக்கீங்க. அது இப்பொழுது கொடுக்கப்படும். கடைசியாக இந்த மாதத்தோட முடிய போகுது. தானியல்ல இருந்து மல்கியா முடிய உபதியா மல்கியா முடிய கேட்டுள்ளது. இது இந்த மாதத்தோட இது முடிஞ்சிடும். அப்போ இந்த மாதத்தோட நம்ம முழு வேதாத்தையும் முடிச்சிடும்.
இதற்கான பதிலை வந்து நீங்கள் கொடுங்க. அதை வந்து இப்போ அடுத்த வாரம் கொடுக்குறப்ப மேற்கொண்டு அது குறித்து பேசலாம். திலகம் பிரிட்டோ, சிவி ஜார்ஜ், சுமதி, ஜானகி சோனன், ரத்தினம், மீனாட்சி, பிரிசிலா. நம்முடைய திருச்சபையில தெரியும் உங்களுக்கு, வருகிற செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி TWR அவங்க நடத்தக்கூடிய நீதிமொழிகள் புத்தகத்துல வேதாகம தேர்வு நம்ம எழுத இருக்கிறோம். ஒருவேளை இங்க இருக்கிறவங்க யாராவது அந்த தேர்வு எழுதணும் அப்படின்னு நீங்க விரும்புனீங்கன்னா நீங்க இந்த கூட்டம் சோதர கூட்டம் முடிந்த பிறகு நீங்க என்ன பார்த்துட்டு போங்க. அதுக்குரிய நீதிமொழிகள் புக்கு, அதனுடைய வேத ஆராய்ச்சி புத்தகம் உங்களுக்கு கொடுத்துருவோம். அதுல இருந்து தான் கேள்விகள் கேட்பாங்க. 100 கேள்விகள் ABC ஆப்ஷன் தான், சூஸ் த பெஸ்ட் ஆன்சர்ல தான் இருக்கும். மிக எளிதான தேர்வு தான். ஆகவே அதை நீங்க முயற்சி பண்ணலாம். வேத அறிவுல நம்ம வளரும்படியாக தேவன் கொடுத்திருக்கிற வாய்ப்பை நாம் பயன்படுத்தலாம். நிறைவாக நம்ம செபித்து இந்த கூட்டத்தை நம்ம நிறைவு செய்வோம். எல்லாரும் இடமளிக்கலாம். தேவனுடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணித்தவர்களாக தவறாதபடி எல்லா கூட்டங்களுக்கும் வந்து எல்லா காரியங்களிலும் நிகழ்ச்சிகளிலும் நான் என்னை அர்ப்பணித்து என்னை ஈடுபடுத்தி தேவனுக்காக பயன்படுவதை மாத்திரம் அல்ல, என்னுடைய வாழ்க்கையையே தேவன் எதிர்பார்க்கிறார். ஆகவே தேவ சமூகத்தில் நாம் அர்ப்பணிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆசீர்வாதமான இந்த 7வது மாதத்தினுடைய ஸ்தோத்திர கூட்டத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் எங்களை நீர் முன்குறித்து நீர் அழைத்து வந்து ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை, உம்முடைய விருப்பங்களை, உம்முடைய எதிர்பார்ப்பை எங்கள் மத்தியில நீர் வைத்திருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய நிலைமைகளை நாங்கள் ஒப்புக்கொள்ளுகிறோம். தகப்பனே, இதுவரையிலும் நிகழ்ச்சியான ஆராதனைய மிகச் சிறப்பாக செய்து கொண்டிருந்த நாங்கள் இனி எங்களுடைய வாழ்க்கையை ஆராதனையாய் உமக்கென்று படைக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். தகப்பனே, அநேக பிள்ளைகளை பார்க்கிலும் எங்களுக்கு அவயவங்களை மிகச் சிறப்பாக நீர் படைத்து ஆசீர்வதித்திருக்கிறீர். அந்த அவயவங்களையும் உமக்கென்று காணிக்கையாக, உமக்கென்று பயன்படுத்தும்படியாக, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக அவைகளை பயன்படுத்த கர்த்தர் எங்களுக்கு கிருபையும் ஞானத்தையும் தார். ஒரு சில இடங்களில் நாங்கள் தயங்கி நிற்கிறோம், வெட்கப்பட்டு நிற்கிறோம். ஆண்டவரே, அந்த பயங்கள், தயக்கங்கள் எல்லாவற்றையும் தேவனாகிய கர்த்தர் எடுத்து போட்டு உம்முடைய அன்பை தைரியமாய் சொல்லி, உம்முடைய அன்பை தைரியமாய் வெளிப்படுத்த கர்த்தர் கிருபை தர வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளை எங்களுக்கு நீர் ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுத்ததற்காக உமக்கு கொடான கொடி நன்றிகளை நாங்கள் எடுக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, அருமையான ஜாஸ்கிங் ஐயா அவர்கள் குடும்பத்தோடு கூட, மனைவி பிள்ளைகளோடு கூட வந்து இருந்து எங்களோடு கூட இந்த ஸ்தோத்திர கூட்டத்தில் உம்மை துதித்து ஆராதனை செய்து உம்முடைய விலையேறப்பட்ட ஜீவனுள்ள வார்த்தைகளை எங்களுக்கு பகிர்ந்து கொள்ளும்படியாக நீர் அவர்களுக்கு கொடுத்த வெளிப்பாடுகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஐயாவை ஆசீர்வதிங்க. இம்மட்டும் அவர்கள் செய்து வருகிற ஊழியங்களை எல்லாம் ஆசீர்வதித்த தேவன் இனியும் அதிகமாய் ஊழியங்களை வர்த்திக்க பண்ணுங்க. ஊழியங்களில் எடுத்து பயன்படுத்துங்க. அதே வேளையில ஆண்டவரே, ஐயாவுக்கு தேவையான சகல ஆண்டவரே சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் சரீரத்திற்கும் பிரயாணத்திற்கும் தந்து என் தேவன் பாதுகாத்து வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஊழியத்திற்கு கடந்து செல்லுகிற போது ஆண்டவரே, தகப்பனே, மனைவி பிள்ளைகளோடு கூட உடைய கிருபை இருக்கட்டும். ஆண்டவரே, பிள்ளைகளோடு கூட உடைய சமாதானம் இருக்கட்டும். ஆண்டவரே, ஆண்டவரை எடுத்து பயன்படுத்துங்க. அவர்களும் உங்களுடைய ஊழியத்தில் பயன்பட்டு வருகிற தயவுக்காக உமக்கு கொடான கொடி நன்றிகளை எடுக்கிறோம்.
தகப்பனே ஒவ்வொரு மாதமும் தவறாதபடி ஆண்டவரே முதல் திங்கட்கிழமையில இந்த ஊழியத்தை ஆண்டவரே தளர்ந்து விடாதபடி சோர்ந்து விடாதபடி செய்து வருகிறதான பிலிப்பண்ணனுக்காக ஜானகி அக்காவுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே முதிர் வயதிலும் அவர்கள் கனிந்து பசுமையும் புஷ்டியுமாய் எங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக மாத்திரமல்ல, எங்களுக்கு ஒரு சவாலாக நீர் அவர்களை வைத்திருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அண்ணனுக்கு அக்காவுக்கும் இன்னும் ஆண்டவரே நல்ல ஆரோக்கியத்தை, சுகத்தை, பலத்தை, திடகாத்திரத்தை, ஆண்டவரே தீர்க்காயுச என் தேவன் நீர் கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னும் ஊழியங்களில எடுத்து பயன்படுத்துங்கப்பா. இந்த பகுதியில நல்ல ஒரு வீட்டை கொடுத்திருக்கிறீங்க. அது கொடுத்திருப்பதனுடைய நோக்கம் இந்த பகுதியில நிறைவேறும்படியாக அநேக ஜனங்கள் ஆண்டவரே இந்த வெளிச்சத்திற்கு ஓடி வரும்படியாக இந்த இடத்துல வந்து உங்களுடைய அன்பை அறிந்து கொள்ள, உணர்ந்து கொள்ள, விடுதலை அடைய கர்த்தரை உதவி செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. தகப்பனே கொடுத்திருக்கிறதான ஆண்டவரே பிள்ளைகளுக்காக, மருமக்கமார்களுக்காக, பேத்திகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரையும் குடும்பமாக பெயர் பெயராக கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அப்படியாக இந்த நாளில் உடைய சமூகத்துக்கு நீர் அழைத்து வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். நிறைவாய், சமாதானமாய், சம்பூர்ணமாய் ஆண்டவரே திரும்பி செல்ல கர்த்தர் உதவி செய்வீராக. உடைய கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை என்று மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம், அன்பு, சமாதானமும் பாதுகாப்பும் பராமரிப்பும் வழி நடத்துதலும் நம் அனைவரோடும் உலகத்தில் உள்ள சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இயேசுவின் வருகை மட்டிலும் இருப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நீ அப்படியே